என்னோட ஃபுல் ஸ்டோரி. நான் எல்லாத்தையுமே எதையுமே மறைக்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறமாவது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சூர்யா, ப்ளீஸ் விட்டுடுங்க. என்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு பொண்ணு, அதுலயும் கல்யாணம்லாம் நான் யோசிக்கவே கூடாது சூர்யா. என்னால ஒரு பையனோட வாழ்க்கை கெட்டு போக கூடாது. அந்த பையனும் அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும். என் மேல உங்களுக்கு காதல் வந்ததுக்கு நானும் ஒரு வகையில காரணமா இருந்திருக்கலாம். அதனால ரொம்ப ரொம்ப சாரி சூர்யா. நான் உங்ககிட்ட பேசின விதம், பழகின விதம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உங்க மனசுல காதல் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்களும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. குட் பை சூர்யா, நீங்க கிளம்புங்க. உங்க லைஃப பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு இருப்பா, அவளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு உங்க லைஃப்ல குழந்தைங்களோட சந்தோஷமா இருங்க. அம்மா சொல்லுங்கப்பா. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் சாய்கிட்ட ஒரு 10 நிமிஷம் வெளியே கூட்டிட்டு போய் தனியா பேசலாமா? இதுல என்னப்பா இருக்கு, நீங்க கூட்டிட்டு போங்க. அப்புறம் நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா, நீங்க பேசிட்டு வீட்லயே கொண்டு வந்து விட்டுடுறீங்களா? நான் அப்படியே என்னோட மச்சானோட பையன் வந்திருக்கான், அவனோடய போயிடுறேன்ப்பா. ஆ சரிங்கம்மா, நான் கொண்டு வந்து விட்டுடுறேன், நீங்க பார்த்து போங்க. சூர்யா, இதுக்கு மேல என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் தான் என்ன பத்தின எல்லா விஷயமும் சொல்லிட்டேனே. இதுக்கு மேல ஒன்றும் இல்லை சூர்யா. சாய், ஒரு 10 நிமிஷம் மட்டும் ப்ளீஸ். சாய் போமா, அவர் தான் ஏதோ பேசணும்னு சொல்றாருல, போ போய் கேட்டுட்டு வா. அம்மா, நீங்க எப்படி வீட்டுக்கு போவீங்க? அண்ணன் வந்திருக்காம்மா, அவன் தான் கொண்டு வந்து என்ன விட்டான், அவன் கூட நான் போய்க்கிறேன். நீ தம்பி கூட போய் பேசிட்டு வா, போ. ம் சரிம்மா. ஜனனியும் நீங்களும் பார்த்து போங்க. அண்ணன் இருக்காலம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் பேசிட்டு வீட்டுக்கு வா. சரிம்மா. 19 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இந்த விஷயத்துல என் புருஷன் தான் தப்பு பண்ணிட்டாருன்னு அவர் மேல கோபப்பட்டு அவரை தள்ளி விட்டு அவரை கீழே விழுந்து, ஐயோ, யாராவது எந்த அப்பாவாவது பெத்த பொண்ணு கிட்ட இப்படி நடந்துப்பாங்களா யான்னு அவ்வளோ கேள்வி கேட்டு அந்த மனுஷனை தள்ளி விட்டு நானே சாவடிச்சிட்டேனே. இந்த பாவம் என்ன சும்மாவே விடாது. சூர்யா, என்கிட்ட தனியா பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. சாய், நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஆமா, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அம்மா கூட்டிட்டு போனாங்க. ஆம்புலன்ஸ்ல நான் ஒரு சைடு அப்பா ஒரு சைடுன்னு 2 பேருக்கு நடுவில் அம்மா உட்காந்துட்டு தவிச்சுட்டே வந்தாங்க. அப்ப ஜனனி சின்ன குழந்தை தான். அம்மாக்கு என்ன நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்றதான்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் வந்து என்ன செக் பண்ணிட்டு, சின்ன வயசுல இப்படி நடந்ததுனால என்னோட யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பை ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதனால நீங்க பெருசானதுக்கு அப்புறமும் குழந்தைங்க பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நிமிஷம் நான் சின்ன பிள்ளையா இருந்ததுனால எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ சொல்றாங்களேன்னு நானும் கேட்டுட்டு வந்துட்டேன். அப்போ அம்மா ரொம்ப அழுதாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அப்பா இறந்ததாவே சொல்லிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கீழே விழுந்த மாதிரி வந்துருச்சு. போலீஸ்ல வந்தாங்க, விசாரிச்சாங்க, அம்மா ஒத்துக்கிட்டாங்க, நான் தான் தள்ளி விட்டேன்னு. அதுக்கப்புறம் அம்மாவை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா எங்க பெரியப்பா அப்ப பெரிய பொசிஷன்ல போலீஸா இருந்தாரு. அவர் மூலியமா அம்மா தற்காப்புக்காக தான் அதை பண்ணாங்கன்னு சொல்லி அம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் நானும் என் தங்கச்சியும் எங்க பெரியப்பா வீட்டுல தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா வெளியே வந்து எங்க 2 பேரையும் கூட்டிட்டு வேற வீட்டுக்கு போனப்போ அங்கதான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணாங்க. எங்க 2 பேரையும் கொண்டுட்டு அம்மாவும் சாகலன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அப்போ நான் என்ன நினைச்சேன்னு தெரியல. அப்பதான் எங்க அம்மா கிட்ட, நான் இருக்கேம்மா, உங்களையும் தங்கச்சியும் நான் பாத்துக்குவேம்மான்னு சொன்னேன். அந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னே அம்மாக்கு எங்க இருந்த அந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. அம்மா சூசைட் அட்டெம்ப்ட்லாம் விட்டுட்டு எங்க 2 பேரையும் நல்லா படிச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த சொசைட்டி தான் நம்மள வாழ விடாதே. ஒரு வாட்டியும் என்ன ஒரு மாதிரி குறுன்னு பார்க்கும். எங்க அம்மாவையும் டார்ச்சர் பண்ற மாதிரி நிறைய வார்த்தையால கொல்லுவாங்க. ஆம்பளைங்க எது பண்ணாலும் இந்த சொசைட்டி எதுவும் பேசாது. ஆனா பொம்பளைங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருந்தா கூட அது பெருசா பேசுவாங்க. உடம்பளவுல தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா மனசளவுல கஷ்டப்பட்டது எங்க அம்மா தான். அவங்களுக்காகவே நான் கடைசி வரைக்கும் கல்யாணம்லாம் எதை பத்தியும் யோசிக்காம அவங்க கூடவே இருந்து அவங்க சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ப்ளீஸ் சூர்யா, இதுக்கு மேலேயும் இதை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இந்த உலகத்திலேயே லைஃப்லயே நான் மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை மட்டும் கடவுள் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு மட்டும் கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு எத்தனையோ வாட்டி கடவுளை ரொம்ப திட்டிருக்கேன். ஆனா என்னை விட
பல மடங்கு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இப்போ இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து வந்து நிக்கிறீங்க. ஆனா சத்தியமா உங்க அளவுக்கு தைரியம் எனக்கு இருந்திருக்கவே இருந்திருக்காதுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப கிரேட்டுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சல்யூட் அடிக்கணுங்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆடினமே உன்னை வணங்குமே. நான் மட்டும் இல்ல, இங்க நிறைய பெண்கள் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு முன் உதாரணமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. சரி, ரொம்ப லேட் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும். வாங்க, நான் வீட்டில் உங்களை ட்ராப் பண்றேன். ஒரு 2 மினிட்ஸ் வண்டி எடுத்துட்டு வரேன். சூர்யா, என்னோட முழு கதை இதுதான் சாய் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க என்னோட லைஃப்ல வரமாட்டீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் ஐ மிஸ் யூ சூர்யா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அறியாமலே உங்களை நான் லவ் பண்ணிட்டேன். ஆனாலும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் சூர்யா. என்னால உங்களோட கல்யாண லைஃப், உங்களோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காகவே நான் விலகி போறேன் சூர்யா. என்னை விட்டு நீங்களும் விலகி போங்க. ஆனா லைஃப்ல உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சாய், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இவன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் இவன் நம்ம கிட்ட வரமாட்டான், நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்லவா? நீங்க உங்க லைஃப்ல நடந்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுல உங்க மேல இருந்த காதல் ஒரு படி மேல போயிருக்கு. இப்படி ஒரு தைரியமான பொண்ணை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லைங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்து நிக்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இவ்வளோ நாளா உங்களை கல்யாணம் பண்ணணும், உங்க கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படிதான் இருந்தது. ஆனா உங்களோட முழு கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களை நிம்மதியா வச்சுக்கணும்னு தோணுது. கண்டிப்பா உங்களை நல்லா பார்த்துப்பேங்க. உங்களை சந்தோஷமா நிம்மதியா வச்சுக்குவேன். ஐ ஐ லவ் யூ சாய். ஐ லவ் யூ சோ மச். ஆனா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல உங்ககிட்ட நான் கண்டிப்பா என்னோட காதலை வெளிப்படுத்த மாட்டேங்க. இதுக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் வரும். என்ன நடந்தாலும் சரி, நம்மளுக்காக சூர்யா இருக்கான், நம்மளுக்காக சூர்யா வந்து நிப்பான்னு உங்க மனசுல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நிமிஷம் என்னோட காதலை உங்ககிட்ட வெளிப்படுத்துவேன் சாய். சாய், உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனா, ஒரு நல்ல கணவனா, அதே மாதிரி உங்க அப்பா வேணா ஒரு நல்ல அப்பாவா இருக்க தவறி இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு அப்பாவா இருந்து அந்த பாசத்தை உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி ஜனனிக்கும் ஒரு நல்ல அப்பாவாவும் நண்பனாவும் இருக்க ஆசைப்படுறேன். அதே மாதிரி உங்க அம்மாவையும் நான் நல்லா பாத்துக்குவேன். நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கலாம், சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் வரும். கண்டிப்பா அன்னைக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னோட காதலை ஏத்துக்குவீங்க. நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா? கனவிலே நீ சொல்லடி பெண்ணே, காதல் இது தானா? இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. சூர்யா, சொல்லுங்க சாய். உண்மையா இப்போதான் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன். இது வரைக்கும் என்னோட கதையை நான் யார்கிட்டயுமே சொன்னது கிடையாது. அதை பத்தி யோசிச்சாலே எனக்கு வீசிங் இல்லை ஃபிக்ஸ் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கதையை தைரியமா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சூர்யா. பரவாயில்லைங்க. அப்புறம் வீட்டுக்கிட்டலாம் போய் விட வேண்டாம், சும்மா அந்த தெருவில் இறக்கி விட்டுருங்க, நான் போய்க்கிறேன். என்ன மாதிரி கேரக்டரில் உள்ள பொண்ணு ஒரு பையன் கூட, அதுவும் இந்த ராத்திரியில் தனியாக பைக்கில் வந்தா கண்டிப்பாக எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. நீங்கள் கூட சொல்லலாம், இவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், இதெல்லாம் ஒரு விஷயமானு. ஆனால் நிறைய பேச்சுகளை கேட்டு கேட்டு எனக்கு பழகிடுச்சு. ஆனால் அம்மா இதில் இருந்து இன்னும் வெளியே வரல. அவங்க இதெல்லாம் கேட்டால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்கள் அப்படியே சும்மா தெருமுனையில இறக்கி விட்டுருங்க, நான் போய்க்கிறேன். சரிங்க, உங்க விருப்பம். சித்தி, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. சாய்க்கிடுமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அதான் சூர்யா எல்லாமே கேட்டுட்டார்ல, கண்டிப்பா அவரு நல்லதா தான் பண்ணுவாரு. நீங்க வேணா பாருங்க. ஆதி, எனக்கு இதுக்கப்புறம் தான் பயம் அதிகமாக இருக்கு. ஏன்னா சூர்யாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அந்த பையன் எப்படிப்பா நம்ம சாயை ஏற்றுப்பான்? நீ ஏன் சொல்லு, இந்த சொசைட்டியில் யாராவது அப்படி இருப்பாங்களா? சித்தி, நீங்க சாய் நினைச்சு வருத்தமே படாதீங்க. அவ ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ஆளு. அவளுக்கு கண்டிப்பா எல்லாமே நல்லதுதான் நடக்கும். நீங்க வாங்க, வீட்டுக்குள்ள போலாம். அவ சூர்யா கிட்ட பேசிட்டு வருவா. வாங்க. ஆமாமா, அது நான் சொல்றது கரெக்டு தான். நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். சரிப்பா, நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் ஜனனி இருக்கால பாத்துக்கிறேன். நாங்க 2 பேரும் வீட்டுக்கு போறோம். அப்புறம் சாய் வந்ததுக்கு அப்புறம் நான் கால் பண்ணி சொல்றேன். நிலா வேற தனியா இருப்பா, அவளை தனியா விட்டுட்டு இவ்வளவு நேரம் இருந்ததே தப்பு. நீ போ, வீட்டுக்கு கிளம்பு. இல்ல சித்தி, நான் உங்களை வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு நான் போறேன். அபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்தாச்சுல ஆதி, உள்ள போறதுக்கு என்ன பயம்? நாங்க போய்க்கிறோம், நீ வீட்டுக்கு போ. நிலா அங்க தனியா இருப்பாப்பா.
சரி சித்தி, நீங்க வீட்டுக்கு போயிட்டு சாய் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. சரிண்ணா, நான் பண்றேன், நீங்க போங்க. அப்புறம் நிலா வர கால் பண்ணா, நான் அட்டன் பண்ணி ஹலோன்னு தான் பேசினேன். ஏதோ சொல்லிட்டு வச்சுட்டா, என்ன சொன்னான்னு கூட நான் கவனிக்கல. பார்த்தேன், நிறைய வாட்டி கால் பண்ணியிருக்கா. சைலண்ட்ல போட்டிருந்தேன்னா அதான் எடுக்க முடியல. சரி, அதெல்லாம் ஒன்றும் அவன் நினச்சிக்க மாட்டா. நான் போய் அவளை சமாளிச்சுக்கிறேன். சரி, நீங்கள் கிளம்புங்க. நாளைக்கு காலையில வீட்டுக்கு வரேன். நாளைக்கெல்லாம் நீ காலேஜ்க்கும் போவேனா, சாய் பொட்டிக்கும் திறக்க வேணாம்னு சொல்லு. நான் வீட்டுக்கு வரேன். நம்ம உட்காந்து ஃப்ரீயா பேசுவோம். ம், சரிண்ணா. ஐயோ, மேடம் தூங்காம இன்னும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்காங்க. இப்போ எப்படி இவங்களை சமாதானப்படுத்த போறோம்? நிலா, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. நிலாமா, சாரிடாமா. ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடாமா. நீ தூங்கி இருப்பேன்னு நினைச்சேன். நீ இன்னும் தூங்காமே உட்காந்துருக்க. பரவாயில்லங்க. ஏய், அலறியா நிலா? இல்லைங்க, நீங்க பண்ண வேலைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போங்க, போய் குளிச்சுட்டு வந்து தூங்குங்க. நிலாமா, சாரிம்மா. நான் வேற போறப்போ திட்டிட்டு வேற போயிட்டேன். சரி, ஓகே, சாரி. இனிமே நான் உன்னை திட்ட மாட்டேன். இனிமே எங்க போனாலும் சீக்கிரம் வந்துடுவேன். சாரிடாமா. அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேனே. போங்க, போய் குளிச்சுட்டு வந்து தூங்குங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல, நீ சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். ஈஸ்வரி அக்கா சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு அங்கே தான் இருக்கு. குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஏய், ஏன் இப்படி பேசுற? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். நிலாமா, எனக்கு தூக்கம் வருது, ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாரிடாமா. ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீ இப்படிலாம் என்கிட்ட கோவப்பட மாட்ட. ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும்ல, அப்போ உன்கிட்ட மறுபடியும் சாரி கேட்குறேன். சரி, இப்போ நீ தூங்கு. நான் எது பேசினாலும் நீ உன் காதால கேட்க மாட்ட. எப்படியும் கோவம் தான் படுவ. அதுக்கு நம்ம காலையில எந்திரிச்சு ஃப்ரீயா பேசிக்கலாம். இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க. ஃபோன் பண்ணா ஒரு பொண்ணு ஃபோன் எடுக்கிறா. போறப்ப ஏண்டி வாடி போடின்னு யார்ட்டையும் பேசிட்டு போனீங்க. ஆனா வந்து எங்க போன, என்ன பண்ணீங்க, ஒண்ணுமே சொல்லல. உங்களுக்காக இங்க ஒருத்தையும் சாப்பிடாம கூட உட்கார்ந்துருக்கேன். என்னை பத்தி நீங்க யோசிக்க கூட இல்லைல. பரவாயில்ல, போங்க. காலையில எந்திரிச்சு கேட்பேன். நீங்க மட்டும் உண்மையை சொல்லல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கார்த்திக், சமைச்சிட்டேன். ஒரு இதா சாப்பிட்டுட்டு போலாம்ல? வேணா குல்ஃபி, எனக்கு சுத்தமா பசி இல்ல. காலையில வேற 4 பூரி சாப்பிட்டேன். இன்னொன்னு பூரி மசாலா சூப்பரா இருந்தது. அதோட சேர்த்து 5வது பூரியா சாப்பிட்டேன்னா சுத்தமா பசியே இல்ல. அடுத்து இனிமே நைட்டு தான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஐயோ, நீங்க பசிக்கே சாப்பிட மாட்டீங்க கார்த்திக். நீங்க என்ன டாக்டர்ன்றதுனால அடிக்கடி நீங்க டாக்டர் டாக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணுமா? இவ்வளவும் ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறீங்களே. பசிக்கு சாப்பிடுங்க கார்த்திக், அப்பதான் சாப்பாடு உடம்புல ஒட்டும். ஏய், நான் நல்லா தாண்டி சாப்பிடுறேன். நீ ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிடுறியா? நீ நல்லா சாப்பிடு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணு. ம், சரி. எவ்வளவு நேரம் ஆகும் போயிட்டு வரதுக்கு? நீங்க நான் ஒரு 4 போல வந்துருவேன் கண்மணி. ஏன்? சீக்கிரமா வாங்க, நம்ம வெளியே கடைக்கு போகணும். கடைக்கா? எதுக்கு? என்ன கார்த்திக், மறந்துட்டீங்களா? நம்ம குட்டி வாண்டுக்கு இன்னும் 2 வாரத்துல பர்த்டே வரப்போகுதுல. ஃபர்ஸ்ட் பர்த்டே வர நல்லா பெருசா கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் கார்த்திக். அட ஆமால, இதழ் குட்டிக்கு இன்னும் 2 வாரத்துல பர்த்டே வர போகுதா? ஓகே கண்மணி, நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம இதழ் குட்டிக்கு நல்லா கிராண்டாவே செலிப்ரேட் பண்ணிடலாம். நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பர்த்டே வர அவ என்னைக்குமே மறக்கவே கூடாது. அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. அதான் கார்த்திக், நீங்க 4 மணிக்கு மேல வந்துட்டீங்கன்னா நம்ம ட்ரெஸ் எடுக்க போலாம். ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஏன் அங்கேயும் இங்கேயும் அலையணும்? நம்ம பேசாம சாயோட பொட்டிக்லயே டிசைன் பண்ண கொடுத்துடலாம். நமக்கு ஏத்த மாதிரியா அவளும் டிசைட் பண்ணி தருவாங்கல்ல. ஆமால. ஆமா கார்த்திக், நல்ல ஐடியா தான். பாப்பாக்கு பர்த்டே கேக் கூட நம்ம அவகிட்டே ஆர்டர் பண்ணிடலாம். சாய் சூப்பரா கேக் எல்லாம் செய்வா. ஓகே கண்மணி, அந்த ட்ரெஸ் கேக்கு அதெல்லாம் நீ பாத்துக்கோ. அப்புறம் வரவங்களுக்குலாம் சாப்பாட்டுக்கு கேட்டரிங்க்கு மட்டும் நான் வெளியே யார்ட்டையாவது சொல்றேன். ஐயோ கார்த்திக், அதுக்கும் நம்ம கிட்ட ஆள் இருக்கு. நம்ம டிபி தங்க புஷ்பம் செம்மையா சமைப்பா. எத்தனை பேருக்குனாலும் அப்படியே சூப்பரா செஞ்சிருவா. ஆமால, அதுவும் புஷ்பா சமையலுக்கு இந்த அபார்ட்மெண்ட்டே அடிமை. ஆமா கார்த்திக், ட்ரெஸ்ஸுக்கு கேக்குக்கு சாப்பாட்டுக்குன்னு நம்ம எதுக்குமே கஷ்டப்பட தேவையில்ல. எல்லாமே நம்மள்கிட்ட நம்ம அபார்ட்மெண்ட்ல நம்ம கூடவே தான் இருக்காங்க. அதுலயும் ஜனனி அழகா மேக்கப்பும் போட்டு விட்டுருவா. நான் மேக்கப்புக்கு வெளியே தேடி போகணும்னு அவசியமே இல்ல, ஜனனி கிட்டே போட்டுக்கலாம். டெக்கரேஷன் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணாலே சூப்பரா பண்ணிடலாம். சந்துரு ப்ரோ இருக்காரு, இந்திரன் ப்ரோ, ராஜா ப்ரோ, ஆதி எல்லாத்தையும் கூப்பிட்டு சூப்பரா டெக்கரேஷனே முடிச்சிடலாம். அதான் கார்த்திக், நம்ம இங்கே கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு போலாம். சரி கண்மணி. அப்புறம் கார்த்திக், பாப்பாக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்டா என்ன வாங்கி தரலாம்? என்ன வாங்கலாம் நீயே சொல்லு, எனக்கு ஐடியாவே இல்ல. இப்போலாம் ட்ரெண்டே அவங்களுக்கு ஏத்த மாதிரி குட்டியா ஒரு கார் வருதுல, அவங்க உட்காந்து ஓட்டுற மாதிரி, அதுதான் எல்லாரும் வாங்கி தராங்க. ஆனா நம்ம இதழ் குட்டி அதுக்கெல்லாம் ஆசைப்படுவாளான்னு தெரியல. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, இந்த குட்டியா வீட்டுக்குள்ளேயே பிளே கிரவுண்ட் மாதிரி கிரியேட் பண்றாங்கல்ல, அது மாதிரி அவளுக்குன்னு அவ ரூம்ல அழகா ஒரு பிளே கிரவுண்ட் கிரியேட் பண்ணி தரலாம்னு நினைச்சேன். பிளே கிரவுண்டா? ஆமா கார்த்திக், சர்க்கஸ், ஊஞ்சல், சீசான்னு எல்லாமே தனித்தனியா விக்குது. அதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளேயே அழகா கிராஸ் மேட் எல்லாம் போட்டு சூப்பரா கிரியேட் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு குட்டி பார்க்ல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஹே, நல்லா இருக்கு கண்மணி. வெளியே பார்க்குக்கு கூட்டிட்டு போகணுன்ற அவசியம் இல்ல. அப்போ
கார்த்திக், இது சும்மா அப்பப்ப விளையாடுறதுக்கு தான். ஆனா கண்டிப்பா வெளியே கூட்டிட்டு போகணும். அப்பதானே பசங்களோட பசங்கள எல்லாரும் மிங்கலாய் நல்லா விளையாடுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். பசங்களோட பசங்களா மிங்கிள் ஆகணும்னா வெளியே கூட்டிட்டு போய் தான் ஆகணும். ஆனா அப்பப்ப அவங்களை என்கேஜ் பண்றதுக்கு நீ சொன்ன ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. சர்க்கஸ், அப்புறம் சீசா, ஊஞ்சல் இதெல்லாம் வாங்கி ஒரு ரூம்ல செட் பண்ணோம்னா நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ இதழ் குட்டிக்கு நம்ம ஒரு ரூம் பிரசன்ட் பண்ண போறோம், அப்படிதானே? ஆமா கார்த்திக், அவளோட பிளே ஏரியா ரூம் ஃபுல்லா பொம்மைங்க, அதுக்கிடையில பார்க்கு, அதுக்கிடையில குட்டி குட்டி சொப்பு ஜாமா எல்லாத்தையும் வச்சு சூப்பரா டெக்கரேட் பண்ணி அவளுக்கு நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். சரி, ஓகே. அதுக்கான வேலைகள்லாம் நீ பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நான் பெருசாலாம் ஒன்றும் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண போறது இல்லை கார்த்திக். இதற்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸாக தான் இருக்கணும். நல்லா புசு புசுன்னு போட்டு அவளுக்கு எரியற மாதிரி வச்சு அவள் ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு அவளை அள வைக்க கூடாது. சூப்பர் கண்மணி, கரெக்டா சொன்ன. நிறைய பேர் நானும் பாத்திருக்கேன், நல்ல கிராண்டா டெக்கரேட் பண்ணி சூப்பரா பெரிய பெரிய கேக்கெல்லாம் வச்சு கடைசியில் அந்த குழந்தைங்களை அதை என்ஜாய் பண்ண முடியாம போயிடுவாங்க. சிம்பிளா நீட்டா ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிடு. ஓகே கார்த்திக். இதழ் குட்டி, இன்னும் 2 வீக்ஸ்ல என் தங்க குட்டிக்கு பர்த்டே வர போகுது. நல்ல கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம், ஓகேவா? இதழ் குட்டிக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ், பிடிச்ச மாதிரி பொம்மைங்க, பிடிச்ச மாதிரி கேக்கு எல்லாமே வாங்கி தரேன், ஓகே? ஓகேடி பட்டு, சாக்கி, கேக்கு, ட்ரெஸ், கிஃப்ட்னு உங்களுக்கு எல்லாமே வந்துடும், ஓகே? அப்புறம் கண்மணி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லுங்க கார்த்திக். இதழ் பர்த்டே அதுமா நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பாடு போடுறதெல்லாம் ஓகே தான். ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பாடு செஞ்சு நம்ம ரோட் சைட்ல இல்லாதவங்களுக்குலாம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுவும் இதழ் கையால அவளுக்கும் இந்த ஷேர் பண்றது, அப்புறம் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறது, அதெல்லாம் இப்பையில இருந்தே கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஐடியாவும் பண்ணலாமா? சூப்பர் கார்த்திக், பண்ணலாமான்னு எதுக்கு கேக்குறீங்க? பர்த்டே இங்க செலிப்ரேட் பண்றதெல்லாம் நம்மளோட சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு. ஆனா மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும். அவங்க நம்மளுக்கு மனசார வாழ்த்துவாங்க. நம்ம சமைச்சு கொடுத்து இதழ் கையாலேயே அவங்களுக்கு கொடுக்க சொல்லுவோம். அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. ஓகே கண்மணி, அப்போ நான் அது எல்லாத்துக்கும் ரெடி பண்றேன். சரி கார்த்திக். மெயினா ரோட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பாருங்க. ஆசிரமத்துக்கும் கொடுப்போம், ஆனா ஃபர்ஸ்ட் ரோட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே கண்மணி, நான் அதுக்கெல்லாம் ரெடி பண்றேன். இதழ் குட்டி, நீ தேவதையோட குழந்தைடா. உனக்கு எங்களோட பிளெஸிங்ஸ் மட்டும் இல்ல, இங்க நிறைய பேர் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீ உதவுறதுனால அவங்களோட மனசார பிளெஸிங்ஸும் உனக்கு கிடைக்க போகுது. நீ ரொம்ப நல்ல பெரிய ஆளா வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணணும், சரியா? சரி கண்மணி, நான் போயிட்டு வரேன். அவனும் சென்னைக்கு வந்ததுல இருந்து வாவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். நான் தான் போகாம அப்படியே ஓப்பி அடிச்சிட்டு இருக்கேன். பாப்பாவை பார்த்துட்டு வீட்டுல இரு, இல்ல புஷ்பா வீட்டுக்கு எதுவும் போறதுன்னா போயிட்டு வா. உனக்கு டைம் பாஸ் ஆகுற மாதிரி பாத்துக்கோ. நான் போயிட்டு 4 o'clock போல வந்துடுறேன். ஓகே கார்த்திக், நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி. ஆதி குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் கரெக்டான டைம். நேற்று யாரோ அவருக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு பொண்ணோட வாய்ஸ் தான் கேட்டுச்சு. அது யாருன்னு நம்ம பார்த்தே ஆகணும். கேட்டா லேடி கான்ஸ்டபிள்னு நம்ம கிட்ட போய் சொல்றாரு. ஆனா ஒரு வாட்டி பார்த்துட்டா ஒருவேளை அவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். ஃபோன் இங்கே தான் இருக்கு. எடுத்து பார்க்கலாமா வேணாமா? பார்க்கலாம். நம்ம என்ன தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்க போறோம்? யாருன்னு தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளோதானே. பார்த்துட்டு யாருன்னு தெரிஞ்சுட்டா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்குமே. என்ன கால் வருது? அட்டென்ட் பண்ணலாமா வேணாமா? யார் இது? லாயர்னு யாரோ கால் பண்றாங்க. லாயர்னா அப்போ ஒருவேளை உண்மையாவே நேற்று ஆதி சொன்ன மாதிரி பழைய கேஸ் ஏதோ டீல் பண்ண தான் போயிருப்பாரோ? சரி, ஏதாவது அர்ஜென்ட்டா இருக்க போது அட்டென்ட் பண்ணி குளிக்கிறாருன்னு சொல்லுவோம். ஹலோ ஆதி சார், நான் தான் லாயர் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். ரொம்ப நாளா என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்களே, அமுச்சிட்டேன் சார். இன்னைக்கு காலையில ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும் சார் கொரியர்ல. அதான் சார், உங்களுக்கும் உங்க வைஃப் நிலாக்கும் டைவர்ஸ் வேணும்னு கேட்டுட்டே இருந்தீங்களே, அந்த டைவர்ஸ் பேப்பரை அமுச்சிட்டேன். கொரியர்லயே அக்ரிமெண்ட் வந்துடும் சார். வந்தோடனே அதுல நீங்களும் உங்க ஒய்ஃப் நிலாவும் சைன் போட்டுட்டு அந்த அக்ரிமெண்ட்லயே டேட் சொல்லியிருப்பாங்க. அந்த டேட் அப்போ 2 பேரும் கோர்ட்டுக்கு வந்துருங்க, ஓகேவா? சரி சார், நான் வைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கூப்பிடுங்க. மேடம், கொரியர்.